வணக்கம் ராவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொளி தான். இன்றைக்கு என்ன சமையல் காணொளின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறாலை வச்சு அருமையான டெவல்லாம் போட போகிறோம். இந்த காணொலியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. இந்த டெவல்ன்றது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இது நாங்கள் இன்றைக்கு இறாலில் செஞ்சு எடுக்க போகிறோம். முதல் ரஜிலாம் செஞ்சு எடுத்துருவீங்க கோழியில் டெவல் போடுறது. அதுதான் அந்த ஃபங்க்ஷனுகளுக்கு எல்லாம் கூட செய்கிறது. இப்போ இதுவும் இப்படின்னு செஞ்சு வைக்கிறது ஃபங்க்ஷனுகளில். அந்த காணொலியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. இது ஒரு புதுவிதமான காணொலியாக இருக்கும். அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். இறால் டெவல் செய்கிறதுக்கு இறால் வந்து க்ளீன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ அந்த டைமில் நாங்கள் என்ன செய்வோம்னா மரக்கறிகளை வெட்டி எடுப்போம். இறாலுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். இப்போ இறாலுக்கு நாங்கள் கறிமிளகாய் சேர்த்துக்கொள்ள போகிறோம். கறிமிளகாயை வெட்டி எடுக்க போகிறோம். கறிமிளகாயை நாங்கள் நீளமாக தான் வெட்ட போகிறோம். எப்படி வெட்டினா சரி டெவலுக்கு கறிமிளகாய். இப்போ கறிமிளகாய் இதில் தான் நாங்கள் கறிமிளகாய் சேர்த்து கொள்ள போகிறோம். இதில் கறிமிளகாயும் வெட்டி எடுத்துட்டோம். அதே மாதிரி தக்காளி பழம் எடுத்துருக்கிறோம். 3 தக்காளி பழம் சேர்த்து கொள்ள போகிறோம். நாங்கள் 1/2 கிலோ இறாலில் தான் டெவல் செய்ய போகிறோம். இதுக்கு 3 தக்காளி பழம் சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த மூளை எடுக்கக்கூடாது, மூளை சேர்க்கிற இல்லை. மூளை எடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டினா சரி தக்காளி பழத்தை. தக்காளி பழம் நாங்கள் இப்போ வெட்டி எடுத்துட்டோம். வெங்காயம் தான் சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த பெரிய வெங்காயத்தை நாங்கள் நீளமாக வெட்ட போகிறோம். இப்படி வெட்டிட்டு இப்படி நீளமாக வெட்டுறோம். இப்படி வெட்டி சேர்க்க போகிறோம். இதோட நாங்கள் ஒரு 5-6 பச்சை மிளகாய் நீளமாக வெட்டி சேர்க்க போகிறோம். அப்படி நீளமாக வெட்டி சேர்ப்போம். ரைட். அஞ்சாறு உள்ளியை சின்ன வெட்டி சேர்க்க போகிறோம். இப்படி குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்து கொள்ள போகிறோம். இதுக்கு வெட்டி வதங்கைக்க போட்டு வதக்கி விட்டால் சரி. ரைட். இப்போ நாங்கள் இறாலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம். உப்பு நாங்கள் சேர்க்கிறோம். அதோடு சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்க்கிறோம். அதோட கறிமிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்து பிரட்ட போகிறோம். இதை நல்லா பிரட்ட போகிறோம். நல்ல வடிவாக எல்லா இறால்லையும் படக்கூடிய மாதிரி பிரட்டி விட வேணும். நல்ல வடிவாக பிரட்டிட்டேன். இதே ஒரு 5 நிமிஷம் வைப்பேன். அப்படியே ஊறி பிடிக்கட்டும். உப்புத்தூள் எல்லாம் இறாலில் ஊறட்டும். இப்போ அடுப்பெரிஞ்சு கொண்டிருக்கு. நாங்கள் இறாலை பொரிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வைக்கிறோம்.
சட்டி சூடாறிட்டது. நாங்கள் தேங்காய் எண்ணெயில் இந்த இறாலை பொரிச்செடுக்க போகிறோம். அளவாக நாங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறோம். இந்த எண்ணெயில் நாங்கள் இறாலை பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இறாலும் நல்லா உப்பு தூள் எல்லாம் ஊறிட்டுது. நாங்கள் இதை பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டி விட போகிறோம். இறால் வந்து முறுமுரண்டு பொரிக்க தேவையில்லை. ஒரு அவியல் பதத்தில் பொரிஞ்சா சரி. டபலுக்கு முறுமுறைக்க தேவையில்லை. டபலுக்கு இப்போ பார்த்தால் இறால் பொரிஞ்சு வந்துட்டுது. இதை நாங்கள் வடிச்செடுப்போம். முறுமுரண்டு பொரிய தேவையில்லை. எங்களுக்கு அரை பதத்தில் பொரிஞ்சா சரி. வடிச்செடுப்போம். இப்படி நாங்கள் எல்லா இறாலையும் பொரிச்செடுப்போம். இறால் எல்லாம் பொரிச்செடுத்துட்டோம். இந்த தாச்சிக்குள்ள தான் டெவல் போட்டு எல்லாம் பிரட்ட போகிறோம். அதுக்கு மரக்கறிகள் வதங்குறதுக்கு அளவான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிட்டு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற கறி மிளகாயை சேர்த்துக்கொள்கிறோம். இதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம். கறி மிளகாய் தக்காளி பழத்தையும் சேர்க்கிறோம். இதோட நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் சேர்க்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் சேர்த்துறோம். எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வதக்க போகிறோம். எல்லாம் வடிவாக பிரட்டி வதங்க விடுவோம். போட்ட மரக்கறிகள் ஓரளவு வதங்கி வந்துட்டுது. இதோட நாங்கள் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். இறாலுக்கு இந்த உப்பு சேர்த்துனாங்கள, அதால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட இது கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறோம். அதோட கறிமிளகாத்தூளும் சேர்க்கிறோம். கறிமிளகாய் சேர்த்தபடியாக மிளகாத்தூள் அளவாக சேர்த்துக்கொள்கிறோம். அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறோம். தேவையான அளவு உரைப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் உரைப்பு கொஞ்சம் சாப்பிட்ற குறைவு, அதால் கொஞ்சமாக சேர்க்கிறேன். உரைப்பு கொஞ்சம் கூட சாப்பிட்றார்கள், உரைப்பை கூடவா சேர்க்கலாம். இதோட கட்டத்தூளும் சேர்க்கலாம். நாங்கள் சேர்க்கையில் உரைப்பு கூடிடுமென்றதுக்காக கட்டத்தூள் சேர்க்கையில் கறிமிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துனாங்க. அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நல்ல வடிவாக வதங்கி விரட்டு. எண்ணெயும் கணக்க சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துனாங்க. இறாலும் பொரிச்செடுத்ததானே, அதில் எண்ணெய் கூடிடுமென்றதுக்காக கொஞ்சம் எண்ணெயிலே வதங்க விடுறோம். இந்த எண்ணெயிலையும் இந்த தக்காளி பழம் அவிஞ்சு வர தண்ணியிலையும் சேர்ந்து நல்ல வடிவாக இது அவிஞ்சு வந்துட்டுது. மரக்கறி எல்லாம் அவிஞ்சு பொரிஞ்சு வந்துட்டுது. இதோட நாங்கள் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு வாசத்துக்காக கருவேப்பிலை சேர்க்கிறோம். நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். கறியெல்லாம் நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது. அதுக்கு நாங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட கொஞ்சம் இறைச்சி சிறகு இடித்து எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் வாசத்துக்காக. அடுப்பை நாங்கள் கொஞ்சம் பிரித்து விடுவோம். இனி நாங்கள் பிரட்டி தானே எடுக்க போகிறோம். இதுக்குள்ள நாங்கள் டொமேட்டோ சோஸ் சேர்க்கிறோம். சோஸையும் சேர்த்து வடிவாக பிரட்டி விடுவோம். அதோட ஒரு கொஞ்சம் தேசி புளி சேர்க்க போகிறோம்.
கொஞ்சமாக சேர்த்து நல்ல வடிவாக பிரட்டி விட்டுட்டு நாங்கள் டெவலை இறக்கி இதுக்குள்ளே வலிச்செடுத்துட்டோம். நாங்கள் தேசிப்புளி சேர்த்ததாலே அந்த சட்டியில் தேசிப்புளி சேர்க்கக்கூடாது. அப்போ அதால் டக்கண்டு மாபிள் பிளேட்டுக்கு வலிச்செடுத்துட்டோம். சுவையான இறால் டெவல் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் சுவையான இறால் டெவல் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டோம். அதோட நாங்கள் வீட்டில் சாப்பிட வச்சிருந்த பைத்தங்காய் பால் கறியும் சேர்த்து தான் சோறோட சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது எப்படி நல்லா தான் இருக்குமெண்டு. டெவல் ஒரு கொண்டாட்டங்களில் தான் டெவல்கள் செய்து சாப்பிட்றது, வீட்டில் செய்கிறது குறைவு. நாங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம். சின்ன கஷ்டமான வேலையில் இலகுவாக செய்யலாம். நாங்கள் நிற்கிற லீவு நாளுகளில் இப்படியான டெவல்கள் செய்து சாப்பிட்டா சின்னாக்களுக்கும் விருப்பமாக இருக்கும், பெரியாக்களுக்கு என்ன கூடாது. சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுங்க. நம்ம இதை சொல்ல தேவையில்லை, அம்மா அந்த கைப்பக்குவம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். அப்போ நீங்களும் இதே மாதிரி டைம் இருக்க வீடுகளில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அப்போ இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.